அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம பண்ணாங்க பிஜிடிஆர்பி எக்ஸாம், யூஜிடிஆர்பி எக்ஸாம், பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கான தமிழ் தகுதி தேர்வுக்கான கிளாஸ் ப்ளஸ் மாதிரி தேர்வு இது 2 தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ எவ்ரிடே மார்னிங் பண்ணாக்க 7 AM கிளாஸும், அதே டே பண்ணாக்க ஈவினிங் 7 PM பண்ணாக்க முன்னாடி நாள் போட்ட கிளாஸுடைய மாதிரி தேர்வும் பண்ணாக்க நம்மளுடைய யூடியூப் சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுறோம். ஸோ சம்டைம்ஸ் பண்ணாக்க சின்ன சின்ன கேப் வருது. ஸோ இதுக்கப்புறம் அந்த கேப் இல்லாமல் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பண்ணாக்க 10th ஸ்டாண்டர்ட் இயல் 2லிருந்து பரிபாடல் அப்படின்ற ஒரு பாடல் பகுதியிலிருந்து இன்றைக்கான கிளாஸ் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாமே பண்ணாக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ப்ளேலிஸ்ட்லேயும் வீடியோஸ் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது பண்ணாக்க பரிபாடல். ஸோ பரிபாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கீரந்தையார். பரிபாடலுடைய ஆசிரியர் கீரந்தையார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க தான். இதுவும் கொஷின் கேட்பாங்க. பரிபாடலுடைய ஆசிரியர் யார்? கீரந்தையார். அப்போ இங்கே நுழையும் முன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உலக உருவாக்கம் பற்றி எத்தனையோ பழங்கதைகளையும் கட்டுக்கதைகளையும் நிலவுகின்றன. பிற்காலத்தில் அறிவியலாளரும் இயற்கையின் மாற்றத்தால் உலகம் உருவான வரலாற்றை எடுத்துரைத்துள்ளனர். அவற்றுள் பெருவெடிப்பு கொள்கையும் ஒன்று. ஸோ இயற்கையின் மாற்றம் என்ற இப்பெரும் விந்தையை பற்றி மேற்குலகம் உரைப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழர் அறிந்திருந்தது வியக்கத்திற்குரியது. அப்போ பண்ணாக்கா உலகம் உருவாக்கத்துக்கு பண்ணாக்கா எத்தனையோ பழங்கதைகள் இருக்குது, கட்டுக்கதைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பண்ணாக்கா பிற்காலத்தில் அறிவியல் அறிஞர்கள் பண்ணாக்கா எப்படி உலகம் உருவாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பண்ணால் ஒன்று பெருவெடுப்பு கொள்கை. இந்த பெருவெடுப்பு கொள்கையை பற்றி பண்ணாக்கா தமிழர்கள் பண்ணாக்கா முன்னாடியே பண்ணாக்கா அறிஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில். ஸோ ஃபஸ்ட்டு விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வலி கிளர்ந்த ஊழியும் சிந்தி சுடறிய ஊழியும் பணியோடு தன் பெயல் தலையிய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்த்தருபு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும். அப்போ பண்ணாங்க இந்த ஃபஸ்ட்டு 2 லைனை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின் கேட்பாங்க. விசும்பில் ஊழி அப்படின்ற பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. கீரந்தையார். ஸோ பாடலுடைய பொருள் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது கொஷின்ஸ் வருதான்னு பார்த்து சொல்லிவிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஊழிகள் பல சென்ற பின் எதுவுமே இல்லாத வான்வெளியில் அண்ட தோற்றத்துக்கு காரணமான பரமாணு பேரொளியுடன் தோன்றியது. உருவமில்லாத காற்று என்னும் முதல் பூதத்தின் ஊழி அது. அந்த அணுக்களின் ஆற்றல் கிளர்ந்து பருப்பொருட்கள் சிதறும்படியாக பெருவெடிப்பு நிகழ்ந்தது. பல ஊழிக்காலங்கள் கடந்து சென்றன. பிறகு நெருப்பு பந்து போல புவி உருவாகி விளங்கிய ஊழிக்காலம் தொடர்ந்தது. பின்னர் பூமி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்து ஊழிக்காலம் கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் பூமி வெள்ளத்தில் மூழ்கியது. மீண்டும் மீண்டும் வெள்ளத்தால் நிறைந்த இப்பெரிய உலகத்தில் உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கேற்ற சூழல் தோன்றியது. அச்சூழலில் உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியான ஊழிக்காலம் வந்தது. ஸோ இதில் எதுவுமே நமக்கு கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த இடத்துல அதிகமான கொஷின் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு விசும்பு அப்படின்னா பொருள் என்ன அப்படின்னா வானம். ஸோ இது நம்ம கொஷின் கேட்கலாம். விசும்பு அப்படின்னா வானம். ஊழி அப்படின்னா பண்ணாக்க யுகம் அப்படின்னு சொல்லுவோம். ஊழ் அப்படின்னா பண்ணாக்க முறை. தன்பெயல் குளிர்ந்த மலை. தன்பெயல்னா என்ன மீனிங்கு? குளிர்ந்த மலை. ஆர்த்தரபு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. பீடு இதுக்கான மீனிங் பண்ணாக்க சிறப்பு. ஈண்டி அப்படின்னா செறிந்து திரண்ட. ஸோ இதில் இருக்கிற எல்லா சொல்லும் பொருளுமே பண்ணாக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பண்ணாக்க இலக்கண குறிப்பு ஊழ் அப்படின்றது பண்ணாக்க அடுக்கு தொடர். ஸோ இதுவும் கொஷின் கேட்பாங்க. அடுத்து வளர்வானம். ஸோ வளர்வானம் அப்படின்றது பண்ணாக்க வினைத்தொகை. வாரா. ஸோ வாரா அப்படின்னா பண்ணாக்க ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்து செந்தி. இதுக்கு பண்ணாக்க பண்பு தொகை. ஸோ இதுவும் நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷினும் பகுபத உறுப்பிலக்கணத்துலேருந்து கிளர்ந்த என்பதற்கான சரியான பகுபத உறுப்பிலக்கணம் எது அப்படின்னு கேட்டு கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்போ இதுவும் நமக்கு கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துக்குங்க.
அடுத்து இங்கே தெரிந்து கொள்வோம் அப்படின்னு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. இந்த அண்டப்பெருவெளியில் நம் பால்வீதி போன்று எண்ணற்ற பால்வீதிகள் உள்ளன. வெளியே நின்று பார்த்தோமெனில் சிறு தூசி போல கோடிக்கணக்கான பால்வீதிகள் தெரியும். அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் அப்பில் 1924 நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தார். ஸோ இது நம்ம கொஷின் கேட்கலாம். ஸோ அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் அப்பில் 1924 நம் பால்வீதி போன்றே பல பால்வீதிகள் இருக்கிறது அப்படின்னு நிரூபிக்கிறார். அடுத்து 1300 ஆண்டுகளுக்கு முன் மாணிக்க வாசகர் திரு அண்டப்பகுதியில் இவ்வாறு எழுதுகிறார். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் சிறிய ஆக பெரியோன் தெரியின். ஸோ இது வந்து திருவாசகம். அப்போ திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன எழுதுறாருனாக்கா அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம். இதுவும் நம்ம கொஷின் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து அண்டை பகுதியின் உருண்டை வடிவம் ஒப்பற்ற வளமையான காட்சியும் ஒன்றுக்கு ஒன்று ஈர்ப்புடன் நின்ற அழகினை சொல்வது எனின் அவை 100 கோடிக்கும் மேல் விரிந்து நின்றன. இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றையில் தெரியும் தூசு துகள் போல அவை நுண்மையாக இருக்கின்றன. இதில் எதுவும் இல்லை. ஸோ அது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து நூல்வெளி. ஸோ இங்கே வந்து சங்க இலக்கியமான பரிபாடல் 8 தொகை நூல்களுள் ஒன்று. ஸோ பரிபாடல் அப்படின்றது வந்து 8 தொகை நூல்களுள் ஒன்று. இந்நூல் ஓங்கு பரிபாடல் என்னும் புகழுடையது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு லெசன்லேயே நம்ம ஒரு கொஷின் கொடுத்துருப்போம். ஓங்கு என்ற அடைமொழிக்கு உரிய நூல் எது அப்படின்னு கேட்டிருப்போம். ஸோ பரிபாடல், அதான் ஓங்கு பரிபாடல். இதில் உள்ள பாடல்கள் பண்ணோடு பாடப்பட்டவை. உரையாசிரியர்கள் இதில் 70 பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர். உரையாசிரியர்கள் வந்து இந்த பரிபாடலில் மொத்தம் எவ்வளோ பாட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, 70 பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பண்ணோடு பாடப்பட்டவை. பண்ணோடுன்னா இசையோடு பாடப்பட்ட பாடல்கள் அப்படின்னு அர்த்தம். இன்று 24 பாடல்களே கிடைத்துள்ளது. அப்போ உரையாசிரியர்கள் 70 பாடல்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நமக்கு கிடைச்சது 24. ஸோ இதையும் கேட்பாங்க. 24 தான் கிடைச்சிருக்கு, மொத்தம் எவ்வளோ இருக்குது, 70 இருக்குது. பாடப்பகுதியில் உள்ள பாடலை எழுதியவர். இந்த பாடப்பகுதியில் உள்ள பாடலை எழுதியவரான கீரந்தையார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியம் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். இதுவும் நம்ம கொஷின் கேட்பாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன், இதை எல்லாத்தையும் எதன் மூலமாக அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க, சங்க இலக்கியம் மூலமாக. ஸோ இந்த கற்றவை கற்றபின் இதில் எதுவும் இல்லை. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம போட்ட கிளாஸு. இதுலேருந்து எங்கெங்கே வரும் கொஷின்ஸ் படிச்சுங்க. இதுக்கான டெஸ்ட் வந்து நாளைக்கு ஈவினிங் 7 PM இருக்கும். நன்றி, வணக்கம்.